என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசெய்கிற சுந்தரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. இல்லைனா கொஞ்சம் அரசியல் பற்றி பேசுவோம். ஏன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு தமிழ்நாட்டில் அரசியல் தூள் கலப்ப போகுது. முதல்ல ஒரு சின்ன இன்சிடெண்ட், என் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் நான் சொல்லிடுறேன் பாருங்கள். ஒரு கரோனா வைரஸ் வந்தது 2020. அப்போ நான் பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு 50 லட்ச ரூபா டொனேஷன் கொடுத்துருந்தேன். ஆனால் அப்போ யாரையும் நம்ம நேரில் மீட் பண்ண முடியாது. ஏன்னா அப்போ கரோனா வைரஸ் எல்லோரும் பயந்தாங்க, யாரையும் மீட் பண்ண முடியல. பட் ஆனால் நான் 50 லட்சம் டொனேஷன் கொடுத்துருந்தேன். அப்போ இங்கே எடப்பாடி பழனிசாமி சீஃப் மினிஸ்டராக இருந்தார். அவருக்கு ஒரு 25 லட்ச ரூபா டொனேஷன் கொடுத்துருந்தேன். அப்போ கூட நான் சொல்லியிருந்தேன், நான் ஒரு எடப்பாடியை நான் நேரில் பார்த்து கொடுக்க முடியுமா அப்படி கேட்போ, இல்லைங்க இது கரோனா வைரஸ் இருக்குது, எல்லோரும் பயப்படுறாங்க, நேரில் மீட் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொன்னால் அப்படியே டொனேட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 75 லட்ச ரூபாய் டொனேட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, ஒரு அரசியல் சூழ்நிலைகள் மாதிரி ஒரு திமுக ஜெயிச்சு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனார். அவர் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகும்போது உடனடியாக கரோனா வைரஸ் 2வது வேவ் வந்தது. அந்த 2வது வேவ் முதல் வேவை விட ரொம்ப மோசமாக இருந்தது. அப்போது நான் என்னுடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நான் ஒரு 50 லட்ச ரூபாய் டொனேஷன் கொடுக்கலான்னு இருக்கேங்க, நான் ஸ்டாலினை நேரில் சந்தித்து கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். அவர் உடனே கேட்டுட்டு, நீங்கள் வாங்க நேரில் சந்தித்து ஸ்டாலின் கிட்ட நீங்கள் 50 லட்சம் டொனேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் போயிருந்தப்போ என்னை ஒரு ஹாலில் உட்கார வச்சாங்க. சிஎம் இன்னும் வரலைங்க, இன்னும் ஒரு 5-10 மினிட்ஸில் வந்துடுவார், நீங்கள் இங்கே உட்காருங்க அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு வரிசையாக பேர், என்னோடய பேர் தான் 2வது இருந்தது. அப்புறம் சிஎம் வந்துட்டார். முதல்ல ஒருத்தரை கூப்பிட்டாங்க. அவர் தனியாக வந்திருந்தார். அவர் நேரில் போனார். 2 நிமிஷம்தான் சிஎம் கூட இருந்தார், வெளியே வந்துட்டார். அவர் 2 கோடி ரூபாய் டொனேஷன் கொடுத்தாரு. அந்த ஆரோக்கியா பால் அப்படின்னு ஒரு பால் வருது இல்லைங்களா, அதனுடைய சிஇஓ ஹட்சன் அக்ரோ. 2வது நான் போனேன். நான், என் ஒய்ஃபு, என் பையன், என்னுடைய நண்பர் 4 பேரும் போயிருந்தோம். நாங்கள் ஒரு 10 நிமிஷம் இருந்திருப்போம் அவர் கூட. கொஞ்சம் நேரம் நல்லா பேசிட்டு அப்புறம் டொனேஷன் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோலாம், இப்போ நம்ம கேமராவில் ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாது, ஆனால் அவங்களே ஃபோட்டோலாம் எடுப்பாங்க. சரி, அந்த ஃபோட்டோலாம் விவரம் தெரியணும் இல்லையா, எப்படி கிடைக்கும் ஏதுன்னான் இருக்கு. அதுக்காக ஒரு 10 நிமிஷம் அங்கே ஹால்லே வெயிட் பண்ணோம். அப்போது 3வது 4வதுன்னு கடைசியாக ஒருத்தர் போகிறாரு. அவர் 10 லட்ச ரூபாய் டொனேஷன் கொடுத்தாரு. ஆனால் அவருடைய மனைவி, அவருடைய அண்ணன் மனைவி, குழந்தைங்க, குட்டிங்க, அவங்க அப்பா அம்மா, அவர் கும்பலாக 10-15 பேர் வந்தாங்க. போய்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் இருந்தாங்க சிஎம் ரூமில். சரி, அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. அப்புறம் நாங்கள் எல்லாருமே வெளியே வரோம். வெளியே வரும்போது முதல்ல அந்த ஹட்சன் அக்ரோ சிஇஓ போகிறாரு. யாருமே அவரை கண்டுக்கல. ஒரு 10 அடி தள்ளி நான் போகிறேன், என்னையும் யாரையுமே கண்டுக்கல. அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு 10 அடி பின்னாடி அந்த 10 லட்ச ரூபாய் டொனேஷன் கொடுத்தாரு இல்லைங்களா, கும்பலாக 10-15 பேர், அவரை நோக்கி அத்தனை கேமராமேனும் ஓடுறாங்க, சார் 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 அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா. எதுக்காகனா, அவர் ஒரு சினிமா நடிகர். ஸோ ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தவருக்கு 50 கேமரா போகுது, 2 கோடி ரூபா கொடுத்தவருக்கு ஒரு கேமரா கூட போகல இல்லைங்களா. ஸோ எதுக்காக இது சொல்ல வரேன்னாக்கா, இதுதான் சினிமா உலகம். சினிமா அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு நிறைய மரியாதை இருக்குது. சரி, அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தாக்கா ஒரு டெலிவிஷன் ஆன் பண்ணால் பிரேக்கிங் நியூஸ். எது பிரேக்கிங் நியூஸ்னால் கிடையாது. ஒரு சினிமா நடிகை 1 லட்ச ரூபாய் டொனேஷன் கொடுத்தாராம். அதுதான் அந்த இடத்துல டெலிவிஷனில் பிரேக்கிங் நியூஸ் வருது. ஐயோ, அப்போ 2 கோடி கொடுத்தவரை பற்றி யாருமே பேசலை, 1 லட்ச ரூபாய் கொடுத்தவங்களுக்கு பிரேக்கிங் நியூஸ் வேறு. அதையாவது நியூஸ் வரும்போது போடலாமே, ஒரு பிரேக்கிங் நியூஸ் வேறு. ஸோ எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, ஒரு சினிமா அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு ஒரு அதீதமான மீடியா வெளிச்சம் இருக்குது. ஏன்னா மீடியா பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய மக்கள் எதை பார்க்குறதுக்கு விரும்புகிறாங்களோ அதை தான் போடுவாங்க. ஸோ மீடியாவில் சினிமா நடிகர்கள்னால் நிறைய பேருக்கு மக்களுக்கு தெரியும். இந்த டெலிவிஷன் பார்க்குறவங்களுக்கு, செய்தித்தாள் பார்க்குறவங்களுக்கு சினிமா நடிகர்கள்னால் அது தெரியும். அதனால் அதை விரும்பி படிப்பாங்க. ஒரு பெரிய தொழிலதிபர்னால் தெரியாது இல்லைங்களா. நானே இப்போ கூட சொல்கிறேன், அந்த ஆரோக்கியா பாலுன்னு தெரியும், ஹட்சன் அக்ரோன்னு தெரியும், அது சிஇஓ பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்லை.
ஸோ எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, ஒருத்தர் வந்து சினிமாவில் இருந்தால் அவங்களுக்கு அதீதமான முக்கியத்துவம் மீடியாக்கள் கொடுக்கின்றன. இது வந்து ஒன்று. இன்னொரு நிகழ்ச்சி நடந்து சொல்கிறேன் பாருங்கள். ஒரு ஒரு சேனலில், ஒரு யூடியூப் சேனலில் என்னை வந்து, சார் நீங்கள் ரோல்ஸ் ராய்ஸ் கார்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்குறீங்க துபாயிலேருந்து, நாங்கள் உங்களை இன்டர்வியூ பண்ணணுன்னாங்க. சரி வாங்க அப்படின்னேன். ஏதோ பல கேள்விகள் கேட்கும்போது ஒரு கேள்வி கேட்டேங்க, சார் ஆக்டர் விஜய் கூட ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சுருக்கிறாரு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், ஆமாங்க ஆக்டர் விஜய் கூட ரோல்ஸ் ராய்ஸ் கார் தான் வச்சுருக்கிறாரு. ஆனால் அவர் வச்சுன்னு இருக்கிற ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்து ரோல்ஸ் ராய்ஸில் வந்து 2 மாடல் இருக்குது காரில். கோஸ்ட்டுன்னு ஒரு மாடலு, ஃபேந்தம்னு ஒரு மாடலு. கோஸ்ட்டுங்கிறது கொஞ்சம் சீப்பான மாடலு, ஃபேந்தம்ன்றது கொஞ்சம் உயர்ந்த மாடல். அவர் விஜய் வச்சுருக்கிறது கோஸ்ட்டு, நான் வச்சுருக்கிறது ஃபேந்தம் அப்படின்னு சொன்னேன். இது வந்து ஒரு சாதாரணமாக ஒரு எதேச்சியாக ஒரு சொன்ன விஷயந்தான் இது இல்லைங்களா? இந்த இடத்துல வந்து நான் வந்து விஜயை விட நான் உயர்ந்தவன் அப்படின்லாம் இது பண்ண முடியாதுன்னா, என்னுடைய ஒட்டுமொத்த சொத்து மதிப்புமே பார்த்திங்கன்னா, அவருடைய ஒரு படத்துக்கு அவர் எவ்வளோ வாங்குறாரோ அதில் பாதி கூட இருக்காது இல்லைங்களா? ஏதோ நான் ஆசைப்பட்டேன் வாங்கிட்டேன், அவ்வளோதான். ஸோ இதனால் வந்து நான் வந்து விஜயோட உயர்ந்தவன் அப்படின்லாம் கண்டிப்பாக சொல்ல முடியாது. அது எண்ணமும் கிடையாது. ஏதோ எதேச்சியாக பேசும்போது ஒரு ஆங்கர் ஒரு கேள்வி கேட்குறாங்க, அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்கிறோம். ஆனால் அந்த வீடியோ வெளியிடும்போது அந்த போர்ஷன் அவங்க கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா எந்த இடத்துலையும் ஒரு நடிகரை விட நான் உயர்ந்தவன் அப்படின்ற மாதிரி ஒரு டோன் வரக்கூடாது அந்த வீடியோவில் அப்படின்னு அதை கட் பண்ணிட்டாங்க. ஸோ எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, இதையே அவர் ஒரு நடிகராக இல்லாமல் இருந்து வேறு ஏதாவது தொழிலதிபராக இருந்திருந்தாக்கா அந்த வீடியோ வந்து அவங்க கட் பண்ணிட மாட்டாங்க. ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த மீடியா அப்படின்றது வந்து எப்பவுமே வந்து ஒரு அதீதமான முக்கியத்துவம் சினிமா நடிகர்கள் நடிகைகளுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க சரிங்களா? ஸோ இதனாலேயே வந்து அவங்களுக்கு அப்படியே வந்து எல்லாமே வந்து ஓட்டாக மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நம்ம கொஞ்சம் வரலாற்றை திருப்பி பார்க்கணும். வரலாற்றில் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்து மிக பெரும் வெற்றி பெற்றது எம்ஜிஆர், மிகப்பெரிய தோல்வியை பெற்றது சிவாஜி கணேசன். இப்போ கூட பார்த்திங்கன்னா, சிவாஜி கணேசனுடைய ஒரு சொத்தே கூட வந்து கடன் வாங்கிட்டு அவங்க கொடுக்க முடியல அப்படின்னு கோர்ட்லலாம் போகிற அளவுக்கு, ஜப்தி ஆகிற அளவுக்கு ஒரு போகுதுனாக்கா, அதை பற்றி சிலர்லாம் பேசும்போது சொல்கிறாங்க, அவர் திரைப்படங்களில் வந்து அவர் நம்பர் 1 நடிகராக இருந்தார், நிறைய சொத்துக்கள் வாங்கினார், பட் அவர் அரசியலில் நிறைய பணத்தை அவர் இழந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது 2 பேருமே திரைத்துறையில் தான் இருந்தாங்க. 2 பேருமே ஏறக்குறைய, அதாவது இன்றைக்கி எப்படி ரஜினி கமல் இருக்காங்களோ அந்த மாதிரி அன்றைக்கி எம்ஜிஆர் சிவாஜி இருந்தாங்க. அப்படி இருந்த ஒருத்தரால் ஏன் வந்து ஒருத்தரால் ரொம்ப ஷைன் பண்ண முடிஞ்சது, இன்னொருத்தரால் ஷைன் பண்ண முடியல இல்லைங்களா? அதே போல் தான் இப்போ எம்ஜிஆர் ரஜினி கமல் மாதிரின்னு சொன்னேன். இப்போ கமலை வந்து ஒரு பெருசாக ஷைன் பண்ண முடியல அரசியலில். விஜயகாந்த் ஷைன் பண்ண அளவுக்கு கமலால் ஷைன் பண்ண முடியல இல்லைங்களா? ஓகே, விஜயகாந்தை பற்றி நம்ம அப்புறம் நம்ம முதல்ல எம்ஜிஆரை பற்றி பேசுகிறோம். ஸோ எம்ஜிஆர் வந்து சினிமாவிலேருந்து நேரடியாக அரசியலுக்கு வரலை. சினிமாவிலேருந்து நேரடியாக அரசியலுக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் சாதிச்சது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மட்டும்தான், அவர் வந்து என்டி ராமராவ். இன்னும் கேட்டிங்கன்னா, இந்தியாவிலேயே ஒரு கட்சியை ஆரம்பித்த 9 மாதத்திலேயே ஒரு மாநிலத்தினுடைய சிஎம் ஆனது வந்து என்டி ராமராவ். நம்ம எம்ஜிஆர்லாம் வந்து நம்ம வாத்தியார்னு சொல்லுவோம், எம்ஜிஆர்லாம் நமக்கு பெரிய ஹீரோ. ஆனால் அங்கே என்டிஆர்லாம் அங்கே பெரிய ஹீரோலாம் கிடையாது. என்டிஆர் வந்து அங்கே கடவுள். என்டிஆரை வந்து ஆந்திர மக்கள் கடவுளாக தான் பார்த்தாங்க. நாம் எம்ஜிஆரை கடவுளாக பார்க்கல, எம்ஜிஆரை நம்ம வந்து ஒரு பெரிய ஹீரோவாக தான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு இன்சிடெண்ட்டு தவிர நமக்கு தெரிஞ்சு வேறு யாருமே ஒரு அரசியலில் நேரடியாக வந்து மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகலை, ஒரு சிஎம் ஆகலை. இது வந்து ஒன்று. எம்ஜிஆர் பொறுத்த வரைக்கும் ஒரு திமுகவில் சேர்ந்து திமுகவில் ஓரளவு நல்ல ஒரு நிலையை அடைஞ்சு, அதுவும் இல்லாமல் வந்து எம்ஜிஆர் வந்து அரசியலுக்காகவே உருவாக்கப்பட்டவர். எம்ஜிஆர் நடிக்கிற எந்த திரைப்படத்துலேயுமே அவர் வந்து சிகரெட் பிடிக்க மாட்டார், தண்ணி அடிக்க மாட்டார், எந்த தவறான செயலையும் செய்ய மாட்டார், எந்த பொம்பளை பிள்ளைங்க பின்னாடியும் சுற்ற மாட்டார். சரி, பொம்பளை பிள்ளைங்க பின்னாடி சுற்ற மாட்டேன்னா அப்புறம் டூயட்லாம் இல்லாமல் படம் எப்படி ஓடும்? மக்கள் பார்க்க மாட்டாங்களே. அதுக்காக எப்படிலாம் சீன் வைப்பாங்கன்னா, அந்த கதாநாயகி வந்து கனவு காணுவாங்க, அந்த கனவில் வந்து இவர் வந்து டூயட் பாடுவார் அந்த நடிகைகள் கூட. இப்படி தான் இது பண்ணுவாங்க. பொதுவாக வந்து அவர் வந்து ஒரு பொம்பளை பிள்ளை பின்னாடி போகிற மாதிரி படத்தில் ஒரு சீன்லாம் இருக்காது.
ஆனால் உண்மையிலே விஷயம் என்னன்னாக்கா, அவர் கடைசி வரைக்கும் அவர் சிஎம்மாக இருந்தார். அதுக்கப்புறம் அவருடைய மனைவி சிஎம்மாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவருடைய மனம் கவர்ந்த ஒரு பெண்மணி வந்து சிஎம்மாக இருந்தாங்க. அந்த மனம் கவர்ந்த பெண்மணியினுடைய வேலைக்காரியே வந்து சிஎம் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. கடைசி நேரத்தில் ஒரு சின்ன பிரச்சனைனால அது கைவிட்டு போச்சு. அந்தளவு ஒரு மிகப்பெரிய இது வந்து பண்ணார் இல்லைங்களா? நம்ம எம்ஜிஆரை பற்றி தப்பாக பேசுகிற எண்ணம் கிடையாது. அவர் பர்சனல் லைஃப்பில் ஒரு சில விஷயங்கள் அவர் செஞ்சது நமக்கு உடன்பாடு இல்லைனாலும், ஆஸ் எ மனிதர் அவர் வந்து ஒரு மாபெரும் மனிதர். மனிதருள் மாணிக்கம் அப்படின்னே சொல்லலாம். என்னைக்கு ஒரு ஏழை குழந்தை அழுதோ, அதை பார்த்தா நம்ம கண்ணில் தண்ணி வருதோ, நீங்கள் வந்து மனிதர்கள் மாணிக்கம் தான். அவருக்கு அந்த குணம் இருந்தது. ஒரு ஏழைகளுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து கண்டிப்பாக அவருக்கு இருந்தது. தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும் அப்படின்ற பாட்டு, அதுவும் அவர் பாடின பாட்டு தான். ஸோ அவர் செஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு அரசியல்வாதியும் செஞ்சது கிடையாது. அவர் கூட ஒரு சீன் 2 சீனில் நடித்தவங்கலாம் இன்றைக்கி 10,000 கோடி 20,000 கோடி ரூபாய் வச்சுருக்கிறாங்க. ஆனால் அவர்கிட்ட அவ்வளோ காசு கிடையாது இல்லைங்களா? ஸோ எம்ஜிஆரை பற்றி நம்ம குறை சொல்லலை. பட் எம்ஜிஆர் உண்மையிலே வந்து ஒரு மாபெரும் மனிதர் தான். ஒரு ஜோக்குக்காக சொல்லுவாங்க இல்லைங்களா? நான் வந்து ஒரு 2 பேர் சொல்கிறேன். ஒருத்தர் வந்து செயின் ஸ்மோக்கரு. ஒரு பொம்பளை பிள்ளை இல்லாமல் அவரால் தூங்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஆள் ஒருத்தர். இன்னொருத்தர் பியூர் சைவம், அசைவம் கூட சாப்பிட மாட்டார். அவர் பொண்டாட்டியை தவிர வேறு யாருடைய முகத்தையும் ஏறெடுத்து பார்த்தது கூட கிடையாது. அவர் பொண்டாட்டியாக தன் மனசில் நினச்சின்னு இருந்த ஒரு பெண்ணை தவிர வேறு யாரும் நினச்சது கிடையாது. அது பொண்டாட்டியாக கூட கல்யாணம் கூட பண்ணிக்கல. ஏதோ கடைசி காலத்தில் சாகிறதுக்கு 1 நாள் 2 நாள் முன்னாடி தான் கல்யாணம் பண்ணிக்கினார். அதுவும் சாக போகிறோன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பண்ணிக்கினார் இல்லைங்களா? பியூர் சைவம். தன்னுடைய நாட்டு மக்களை ரொம்ப நேசித்தவர், பெரும்பான்மை மக்களை இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த 2 பேரில் யார் வந்து நீங்கள் நல்லவங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா, இந்த சைவமாக இருந்தார், அவர் வந்து மனைவியை தவிர வேறு யாரையும் இது பண்ணது கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவீங்க. ஆனால் நான் இந்த சைவம் மற்ற பெண்மணியை நோக்காதவர் அப்படிலாம் சொல்கிறது யாருன்னா, அவர் வந்து ஹிட்லர். இன்னொருத்தர் யாருன்னா, அவர் வந்து ஒரு அமெரிக்க அதிபர் இல்லைங்களா? ஆனால் சரித்திரம் வந்து பர்சனல் லைஃப்பை பார்க்கறதில்ல. சரித்திரம் வந்து பொது வாழ்க்கையை தான் பார்க்குறாங்க. ஒரு சிஎம்ஓ அல்லது பிஎம்ஓ அவங்க பர்சனல் லைஃப்பில் எப்படி இருந்தால் நமக்கு என்ன வந்தது இல்லைங்களா? நம்ம நாட்டுக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்றத தான் பார்க்க முடியும். ஸோ அதை பார்க்கும்போது எம்ஜிஆர் வந்து உண்மையிலே ஒரு நல்ல சிறந்த மனிதர், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் இப்போ என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னால், விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப ஆம்பிஷியஸாக நேரடியாக முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவோடு நேரடியாக அரசியலுக்கு வந்திருக்கிறார். ஸோ சரித்திரத்தை புரட்டி பார்த்தோம்னா இவர் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படி தான் சொல்லணும். அது வந்து 1. 2வது, எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக ஆகா ஊகன்னு இல்லைனாலும் ஓரளவு அரசியலில் சாதித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த். எம்ஜிஆருக்கும் விஜயகாந்துக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை என்னென்னா, 2 பேருமே மனதளவில் ரொம்ப நல்லவங்க. மனதளவில் நம்மளை சுற்றி இருக்கிற மக்களுக்கு ஏதாவது செய்யணும், நல்லது செய்யணும், ஏழைகளுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஸோ விஜயகாந்த் வந்து அரசியலில் வர்றதுக்கு முன்னாடியே விஜயகாந்தை பற்றி நல்ல விதமாக நிறைய பேர் சொல்லுவாங்க. அவரை பார்க்க போனால் சாப்பாடு போடாமல் அனுப்ப மாட்டார் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் விஜய் பற்றி அந்த மாதிரி எந்த ஒரு நல்ல விஷயங்களும் வெளிவந்தது கிடையாது. இல்லை, இருந்திருந்தால் வெளியே வந்திருக்கும். சமீபத்தில் ஏதோ ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் வந்து இலங்கை தமிழர்களுக்காக டொனேஷன் கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த நடிகர் 20,000 கொடுத்தாரு, அந்த நடிகர் 25,000 கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. விஜய் கூட கொடுக்கல. விஜயோடைய ரசிகர் மன்றம் வந்து ஒரு 500 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. இவர் என்னைக்கு அரசியலுக்கு வரணும்னு முடிவு பண்ணாரோ அன்னையிலிருந்து தான் இவர் வந்து சில தான தர்மங்கள் பண்ணுறாரு. எல்லா தொகுதியில் இருக்கிறோம் முதல் 3 மாணவர்களை கூப்பிட்டு இது பரிசளிக்கிறாரு.
அந்த பரிசளிப்புக்கு வரும்போது என்ன பண்ணுறாரு, ஊனமுற்ற குழந்தைகள் பக்கத்தில் உட்கார்றாரு இல்லைங்களா? ஸோ இது எல்லாமே என்ன தோணுனா, ஓஹோ, தானம் என்பது எதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எதையும் எதிர்பார்க்காமல் கொடுப்பது தான் தானம். நீங்கள் எதையோ எதிர்பார்த்து கொடுத்தீங்கன்னால் அது தானம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக என்ன கேட்டிங்கன்னா, விஜய் செய்கிறது தானம் கிடையாது. அரசியலில் இவருக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து ஒரு முதலீடாக தான் அவர் பார்க்குறாரு தவிர, ஆனால் விஜயகாந்தோ எம்ஜிஆரோ அப்படி சொல்ல முடியாது. இன்னும் கேட்டிங்கன்னா, விஜயகாந்த் வந்து அரசியலில் வருவோம் அப்படின்ற எண்ணமே அவருக்கு இருந்திருக்காது. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவர் நிறைய தான தர்மங்கள் பண்ணியிருக்கிறார். எம்ஜிஆரும் அதே போல தான். எம்ஜிஆர் வந்து அவர் என்றைக்குமே நம்ம வந்து சிஎம் போஸ்ட்டுக்கு வருவோம், நம்ம வந்து அரசியல் கட்சி தலைவராகும், அரசியலில் இருந்தார், திமுகவை பிடிக்கும். சினிமாலெல்லாம் கூட ஒரு பேண்ட் சட்டையாக வந்து கருப்பு பேண்ட்டு சிகப்பு சட்டை, திமுகவோட கொடி வந்து கருப்பு சிவப்பு, கருப்பு சட்டை சிவப்பு போடுவார். ஸோ எதுக்காக இது சொல்ல வரேன்னா, ஒரு 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 விஷயம், ஒரு ஒரு உங்களுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருந்ததுனால இல்லைங்கண்ணா. ஸோ உங்களுடைய அடி மனசில் நீங்கள் நல்லவராக இருந்தால் அதுக்கு உண்டான விஷயங்கள் வந்து தானாக நடக்கும். ஆனால் அடிமனதில் நீங்கள் நல்லவராக இல்லாமல் வெளி தோற்றத்துக்காக சில விஷயங்களை செஞ்சிங்கனால் அது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அது ரிஃப்ளெக்ஷன் வந்துடும். இதுதான் வந்து உண்மையான பக்தி அப்படின்னு சொல்கிறது. கோயிலுக்கு போகிறது, சாமியை கும்பிட்றதுல உண்மையான பக்தி கிடையாது. ஒருத்தன் என்ன பண்ணுறான், கோயிலுக்கு போகிறான், சாமி நாங்கள் ஒரு ஏமாற்றி 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறேன், அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுன்னா ஒரு 10 லட்ச ரூபாய் உண்டியலில் போடுறேன் அப்படின்னு சொன்னால் அது பக்தி கிடையாது இல்லைங்களா? இந்த பக்தி பற்றி ஒரு சின்ன கதை ஒருத்தர் சொன்னார், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான கதை. ஒருத்தர் என்ன பண்ணாராம், சென்னையில் வந்து ஒரு டாக்ஸி கம்பெனி ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு டாக்ஸி வேணும், நான் திருப்பதி போகணும் அப்படின்னாராம். சரி, ஒரு டாக்ஸி வந்தது, அதில் டிரைவர் வராரு. இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய சூட்கேஸு, அந்த சூட்கேஸை எடுத்து டிக்கியில் வைக்கிறாரு. வச்சுட்டு அந்த காரில் போகிறாரு, திருப்பதி நோக்கி போகிறாரு. வழியில் வந்து அவருக்கு கொஞ்சம் தாகமாக இருந்திருக்குது. ஒரு வழியில் வந்து ஒரு இளநீர் விற்கிற கழுவி, ஸோ வண்டியை நிறுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுவிக்கிட்ட போய் இளநீர் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அந்த கிழவி என்ன பண்ணியிருக்கிறாங்க, 2 இளநீர் வெட்டியிருக்கிறாங்க. உடனே இவருக்கு வந்து கோவம் வந்துச்சு. நான் என்ன உங்ககிட்ட 2 இளநீர் வேணும்னு கேட்டேனா, நீ எதுக்கு 2 இளநீர் கட் பண்ண அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அதுக்கு அந்த கேள்வி சொல்லியிருக்குது, இல்லை தம்பி, நீங்கள் ஒருத்தர் இருக்கிறீங்க, டிரைவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அதனால தான் நீங்கள் 2 கேட்டிங்கன்னு நினச்சி நான் கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, நான் எதுக்கு டிரைவருக்கு இளநீர் கொடுக்கணும், எனக்கு அவசியம் கிடையாது, நான் எனக்கு மட்டும்தான் கேட்டேன் அப்படின்னாரு. அந்த கேள்வி நான் சொல்லியிருக்கிறாங்க, தம்பி நான் வந்து இளநீர் வெட்டிட்டேன், வெட்டின இது வீணாக தான் போகுது, பரவாயில்ல தம்பி, நான் வந்து இந்த 2 இளநீர் கொடுக்குறேன், 1 நீங்கள் குடிங்க, 1 உங்கள் டிரைவர் குடிக்கிட்டோம், நீங்கள் ஒரு இளநீருக்கு மட்டும் காசு கொடுங்க போதும் தம்பி, எனக்கு காசு வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. இவன் அந்த இளநீரம் குடிச்சிட்டு அந்த கேள்விக்கு ஒரு இளநீருக்கு தான் காசை கொடுத்துருக்குறான். காசை கொடுத்துட்டு இவனுடைய பயணம் தொடருது. பயணம் தொடர்ந்து போகும்போது இப்போ திருப்பதி போனதுக்கப்புறம் அந்த டிரைவரையும் கூட வர சொல்கிறான், அந்த சூட்கேஸ் தூக்கின்னு. அதுக்கப்புறம் போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு உண்டியல், அந்த உண்டியலில் போகும்போது இந்த சூட்கேஸை திறக்கிறான். அந்த சூட்கேஸ் ஃபுல்லாக கட்டாக பணம். அந்த பணத்தை எடுத்து எல்லாத்தையும் உண்டியலில் போடுறான். ஸோ இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, இந்த திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாள் யாருக்கு வந்து அருள் பாலிப்பார்? கோடி கோடியாக உண்டியில் போட்டவனுக்கா, அல்லது அங்கே பிளாட்ஃபாரத்தில் இருக்கிற ஒரு கேள்விக்கா? பிளாட்ஃபாரத்தில் இருக்கிற ஒரு கேள்வி 20 ரூபாய் மதிப்புள்ள ஒரு இளநீரை இலவசமாக கொடுத்துருக்குது டிரைவருக்கு. ஆனால் இவன் வந்து பல கோடிகளில் உண்டியலில் போட்டிருக்கிறான். கடவுளுக்கு லாபம் யார்கிட்ட இருந்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த மனிதன்கிட்ட இருந்து தான். ஆனால் இவனுக்கு உதவி பண்ணால் அவர் கடவுளே கிடையாது. அந்த கேள்விக்கு உதவி பண்ணாதான் அவன் கடவுள். ஸோ கடவுள்ன்றவன் வந்து பணத்தை பார்க்க மாட்டான், மனதை தான் பார்ப்பான் இல்லைங்களா? ஸோ இது எதுக்காக சொல்ல வரேன்னா, செய்கின்ற தான தர்மங்கள், இந்த கேள்வி வந்து பண்ண தான தர்மம் எதையும் எதிர்பார்த்து பண்ணலை. ஆனால் ஒரு டிரைவருக்கு கூட ஒரு இளநீர் வாங்கி கொடுக்க மனசு இல்லாத ஒருத்தன் கோடிக்கணக்கில் அவன் இது பண்ணுறான்னா அவன் என்ன வேண்டுதலாக இருக்கும்? பல கோடிகள் எங்கேயாவது லஞ்சம் வாங்கியிருப்பான், ஊழல் பண்ணியிருப்பான், அதில் இன்கம் டேக்ஸ்லையோ இடிலையோ மாட்டாமல் இருக்கணுன்றதுக்காக வேண்டுதல் பண்ணின்னு கோடிக்கணக்கில் அவன் இப்போ உண்டியலில் போட்டிருப்பான். புரியுதுங்களா?
அதே போல தான் இந்த இடத்துல தான தர்மமும், இல்லைங்களா? சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைங்களா? ஸோ விஜய் இருக்கிற அதே அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் தான் நானும் இருக்கிறேன். எனக்கு ஏதாவது பிறந்த நாள் அல்லது ஏதாவது வந்ததுனாக்கா, என்னுடைய அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் இருக்கிற வாட்ச்மேனு, அந்த சப்போர்ட் ஸ்டாஃபு, அவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போடுவோம். ஒரு இதுக்கும் வந்து ஒரு சாதாரணமாக கூட போட மாட்டோம், சிக்கன் மட்டன்லாம் போடுவோம். இது நான் என்னுடைய பெருமைக்காக நான் சொல்லலை. இதை நான் வந்து எங்கேயும் விளம்பரம் பண்ணதும் கிடையாது. இது வந்து எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் நான் செய்கிறது. ஆனால் இதே விஜய் வந்து அவர் வந்து பொதுக்குழு கூட்டுறாரு, அது 2500 பேர் வாங்க, அவங்களுக்கு வந்து சைவ உணவு, இந்த சைவ உணவில் வந்து இட்லி போட்டாங்க, சாம்பார் போட்டாங்க, சட்னி போட்டாங்க, சட்னியில் வந்து தக்காளி சட்னி போட்டாங்க, வெங்காய சட்னி போட்டாங்க, இல்லைங்களா, தேங்காய் சட்னி போட்டாங்க, இப்படி ஊடகங்கள் வந்து இவ்வளோ பெருமை பேசுகிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஒரு விளம்பரம் இல்லாமல் ஒரு, அதாவது நான் இதுக்காக நான் விஜய் மட்டுமே குறை சொல்ல மாட்டேன். அவருக்கு விளம்பரம் வந்து பத்திரிகைகள் தான் கொடுக்குறாங்க, ஊடகங்கள் தான் அவருக்கு பத்திரிகை கொடுக்குறாங்க. ஏன்னா அவர் வந்து என்ன கூப்பிட்டு சொன்னாரா, நான் எங்கள் கூட்டத்துக்கு வரவங்களுக்கெல்லாம் நான் என்ன போட பண்ணுறது, நீங்கள் பத்திரிகையில் போடுன்னு சொன்னாரா? இல்லை. அது என்ன ஆகுது, ஒருத்தர் செய்யும்போது இந்த ஊடகங்கள் பண்ணும்போது அப்போ ஒரு சைக்காலஜிக்கலாக அவங்களுக்கு என்ன ஆகுது, எப்போல்லாம் ஊடகங்கள் நம்மளை பார்க்குறாங்களோ அப்போ தான் செய்யணுன்ற எண்ணம் அவங்களுக்கு வந்துடுது. அந்த உண்மையான தான தர்மம்ன்றது வந்து அடிபட்டு போகுது. இன்னும் ஒரு சின்ன உதாரணம் பண்ணுற மாதிரிங்க, அவர் எங்கேயோ தெற்க ஒரு பக்கம் போனாராம். அப்போ வந்து ஒரு குழந்தை, அது வந்து கொஞ்சம் மனநலம் குன்றிய குழந்தை. அந்த குழந்தை ஏதோ டெலிவிஷன்லலாம் விஜயை பார்த்துருக்குது. இவர் விஜய் நேரில் பார்த்தாராம். நேரில் பார்த்தோன்னே அந்த குழந்தைய கட்டி பிடிச்சினாரு. அவ்வளோதான், உடனே ஃபோட்டோ வீடியோ அது இதில் ஆஹா ஓஹோ பாருங்கள், அந்த குழந்தை வந்து ஆனந்தமாக சிரிக்குது, அந்த குழந்தையோட வாழ்க்கையே வந்து இவர் மாற்றி அமைச்சிட்டாரு, ஊனமுற்ற குழந்தைய கட்டி பிடிச்சினாரு, அப்படி இப்படின்னு பத்திரிகைகள் வந்து பெரிய புகழாரம் சூட்டினாங்க. சரி, அது என்ன ஆச்சு, அந்த குழந்தைக்கு எவ்வளோ நாளைக்கு இது ஞாபகம் இருக்கும், ஒரு கொஞ்சம் நாளில் இருந்தது. திரும்ப வந்து அந்த குழந்தை ஏதோ இது பண்ணியிருக்கு பொழுது, அடம் பிடிச்சிருக்குமா இருக்கும் விஜய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு. அவங்க 500-600 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து இவங்க வந்திருக்கிறாங்க, திரும்ப ஒரே ஒரு தடவை விஜயை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் வெளியே இருக்கிறாங்க. அவங்கள உள்ளே விடலை. ஏன்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் உள்ளே யாராவது உள்ளே விடணும்னா எங்களுடைய அனுமதி இருக்கணும். செக்யூரிட்டியில் வந்து எங்களை கேட்பாங்க, உங்களை பார்க்குறதுக்கு இன்ன பேர் கொண்டவங்க வந்திருக்கிறாங்க, அவங்கள உள்ளே விடலாமான்னு கேட்பாங்க. நாம் அவங்கள உள்ளே விடலான்னு சொன்னால் தான் விடுவாங்க, இல்லைனா விட மாட்டாங்க. அவர் விஜயை பார்க்க வந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க, அவர் விஜய் பர்மிஷன் கொடுக்கல, அதனால் அவரை உள்ளே விடலை, இல்லைங்களா? அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, சரி பரவாயில்ல, அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் உள்ளே போகலைனாலும் பரவாயில்ல, அவர் எப்படியாவது வெளியே வருவார் இல்லையா, அவரை காரை நிறுத்தி ஒரு நிமிஷம் அவர்கிட்ட பேசலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பில் வெளியே பிளாட்ஃபார்மில் உட்காந்துருந்துருக்குறாங்க. இவருடைய கார் வெளியே போகுது. கார் வெளியே போகும்போது காரை நிறுத்தி இருக்கிறாங்க, அந்த கார் நிற்கவில்லை. ஸோ ஏன்னா இந்த இடத்துல மீடியா வெளிச்சம் இல்லை. அதே இடத்துல வந்து அங்கே ஒரு 10 வீடியோ 10 ஊடகங்கள் அங்கே கேமராவோடு நின்றுக்கின்னு விஜய் சாரை பார்க்குறதுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னா ஒரு வேளை அந்த கார் நின்று இருக்கலாம். ஸோ இது வந்து நான் வந்து ஒட்டுமொத்தமாக விஜயை மட்டுமே குறை சொல்ல மாட்டேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, என்னை பார்க்குறதுக்கு யாரும் வந்தாலுமே என்னுடைய நம்பர் வந்து செக்யூரிட்டி கிட்ட கிடையாது, என்னோடய மனைவியோட நம்பர் தான் இருக்குது. ஸோ என்னோடய மனைவிக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ என் மனைவி என்ன பண்ணாங்க, சரி நம்மள என்ன யார் வந்து நம்மளை பார்க்கறதுக்கு எத்தனை பேர் வந்துட போகிறாங்க, வந்து யார் வந்தாலும் உள்ளே விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் விஜயோட நம்பர் அங்கே செக்யூரிட்டி கிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போது இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ என்னாகும், அந்த ஃபோன் வந்து யாருக்கு, விஜய் கூட இருக்கிற ஏதோ ஒரு அசிஸ்டண்ட்டுக்கு போயிருக்கோம், அவங்க அந்த அனுமதியை கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு வேளை விஜய்கிட்ட சொல்லியிருந்தால் அனுமதி கொடுத்துருப்பாரோ கொடுக்காம இருப்பாரோ அது தெரியாது. ஆனால் இது இல்லை. இந்த மாதிரி வந்து பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்குது, இல்லைங்களா? ஸோ அதாவது என்னென்னா, எனக்கு ஒரு டிரைவர் இருக்கிறாரு, அவர் விஜய் வந்து நான் ஒரு தடவை கூட இது வரைக்கும் எங்கள் அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் பார்த்தது கிடையாது. என்னுடைய டிரைவர் வந்து அவர் பல தடவை பார்த்துருக்கிறாரு. பல தடவை அவர் பார்க்கும்போது ஒரு குட் மார்னிங் சொல்லிக்கிறாரு, விஜயும் குட் மார்னிங் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் என்னோடய டிரைவருக்கு ஒரே ஒரு ஆசை அவர் வாழ்க்கையில், எப்படியாவது விஜய் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு விஜய் கூட இருக்கிற ஆளுங்க கிட்டலாம் அவர் சொல்லியிருக்கிறாரு, சார் கூட நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்பார் அடிக்கடி. சரி நாங்கள் விஜய் சார்கிட்ட பேசிட்டு சொல்கிறோன்னுவாங்க, அதுக்கப்புறம் எந்த பதிலும் வராது. இன்றைக்கி வரைக்கும்
என்னுடைய டிரைவருக்கு அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு அனுமதி கிடைக்கல. பட் இதை வந்து நான் விஜயை குறை சொல்ல முடியுமான்னு கேட்டாக்கா எனக்கு தெரியல, இல்லைங்களா? ஸோ எதுக்காக இதை சொல்ல வரேனாக்கா, ஒரு 2-3 விஷயங்கள். ஒன்று, நீங்கள் வந்து உண்மையிலேயே உங்கள் மனசுலேருந்து நீங்கள் வந்து ஒரு நல்லது செய்யணும். அது வந்து ஒன்று. அது வந்து எங்கிட்ட விஜய்கிட்ட இருக்கிற மாதிரி தெரில. அவர் அரசியலுக்கு வர்றதுன்னு என்னைக்கு முடிவு பண்ணிட்டாரோ அதுக்கப்புறம் தான் செஞ்சார். அவர் சரி, நான் வந்து என்னுடைய தகுதிக்கு ஏதோ கொஞ்சம் தான் நான் பண உதவி செய்கிறேன் மற்றவங்களுக்கு. சில ஏழை குழந்தைங்களை படிக்க வைக்கிறேன், சிலருக்கு சாப்பாடு போடுறேன். ஆனால் இதெல்லாம் வந்து மீடியாலாம் வராது. ஏன்னா ஒரு தடவை நான் பங்குச்சந்தையில் இருக்கிறேன், பங்குச்சந்தை சார்ந்த ஒரு பத்திரிகை, நான் ஒரு நாள் வந்து 75 லட்ச ரூபா டொனேஷன் கொடுக்குறேன். அதை பற்றி அந்த செய்தித்தாளில் அந்த 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 ஒரு பங்குச்சந்தை சார்ந்த இது, அது வட இந்திய ஊடகம், தென்னிந்திய ஊடகம் கிடையாது. அந்த வட இந்திய ஊடகத்தில் எந்த செய்தியும் வரல. ரஜினிகாந்த் 50 லட்சம் கொடுத்தாரு. அதை பற்றி மிகப்பெரிய ஆர்டிக்கல் வந்திருந்தது, அவர் ஃபோட்டோலாம் போட்டு வந்திருந்தது. இதுக்கும் விஜய்க்கும் ரஜினிக்கும் பங்குச்சந்தைக்கும் சம்மந்தம் கிடையாது. அந்த ஊடகம் வந்து பங்குச்சந்தை சார்ந்த ஊடகம். ஸோ இதுதான் சொல்கிறது, சினிமானா பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த பங்குச்சந்தை சார்ந்த ஊடகமே என்னை கண்டுக்கலன்னும் போது நார்மல் ஊடகம் எங்கேருந்து நம்மளை கண்டுக்கும்? அது கிடையாது. ஸோ என்னுடைய கணிப்பு வந்து விஜய் இல்லை ஒரு தான தர்மங்கள் செய்ய ஆரம்பித்தது அரசியலில் வரணுன்றது முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் அது உண்மையான தான தர்மம் கிடையாது. இது நம்பர் 1. 2வது, ஒரு ஒரு என்னென்னா வந்து ஒரு பொதுமக்களோட ஒரு கனெக்ட் இருக்கணும். அந்த கனெக்ட் வந்து விஜய்கிட்ட இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற மாதிரி தெரியல. அது 2வது. 3வது, ஆம்பிஷன். பவன் கல்யாணம் வந்து டெபுட்டி சிஎம்க்கு ஆசைப்பட்டார், நடந்துருச்சு. ஸோ உண்மையிலேயே வந்து விஜய் வந்து எப்படி பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஏதோ ஒரு கட்சியில் வந்து கூட சேர்ந்துருக்கணும். மேபி அதிமுகவில் சேர்ந்துருக்கலாம். அதிமுக ஒரு நல்ல தலைவர் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஏதோ ஒரு காலகட்டத்தில் எம்ஜிஆர் வந்து கருணாநிதி கிட்ட பண்ண மாதிரி இங்கே ஒரு வேலையை பண்ணி அப்போ வெளியே வந்திருந்தாக்கா அப்போ அதிமுகவில் இருக்கிற எல்லாருமே கூட வந்துட்டுருப்பாங்க. அப்போ இப்படி ஒரு கூட வர்றதுக்கு வந்து அதிமுக இருக்கிற மற்றவங்களுக்குலாம் வந்து ஒரு தயக்கம் இருக்காது. ஏன்னா இவர் பாருங்கள், இவர் நம்ம அதிமுக சேர்ந்தவர் தானே, அவர் கூட தானே போகிறோம் அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஆனால் இப்போ வர்றதுக்கு நிறைய பேருக்கு ஒரு தயக்கம் இருக்கும். ஏன்னா இப்போ வரவங்க வந்து அதிமுகலேருந்து இல்லை இல்லையா, அவர் இப்போ மாற்று கட்சி மாறுற மாதிரி தானே ஆகிடும். ஸோ அன்னைக்கு எம்ஜிஆர் கூட நிறைய பேர் போனவங்க யாருமே வந்து அவங்க வந்து எதிர்கட்சி தாவனாங்கன்னு சொல்ல, எல்லாமே திமுகவில் இருந்தாங்க. அவர் வெளியே போனார், அவர் கூட போயிட்டாங்க. ஸோ அப்படி தான் வந்து ஒரு இது வரும், ஒரு நேரேட்டிவ் வரும். இவர் அங்கே இருந்திருந்தாருன்னா ஒரு நிறைய பேருடைய கான்டாக்டு, ஸோ அதெல்லாம் வந்து ஒரு நல்ல டெவலப் ஆகிருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, பெரியார் கூட தான் இருந்தார் அண்ணா. பெரியாருக்கு வந்து அரசியல் ஆர்வம் இல்லை, ஆனால் அண்ணாவுக்கு அரசியல் ஆர்வம் இருந்தது. ஆனால் எடுத்த உடனே அவர் அரசியல் கட்சி அண்ணா ஆரம்பிச்சிருந்தாருன்னா அவருக்கு மற்றவங்க கான்டாக்ட்லாம் வந்திருக்காது. அவர் வந்து பெரியார் கூட சேர்ந்துன்னு பெரியார் கூடவே இருந்துன்னு பெரியார் கூடவே இருக்கிற எல்லாருடைய கான்டாக்ட் வந்ததுக்கப்புறம் அதில் யார் யாருக்கு அரசியலில் ஆர்வம் இருக்குதுன்றது அவங்களெல்லாம் கொஞ்சம் கையில் போட்டுன்னு அப்புறம் வெளியே வந்தார். அதுதான் ரொம்ப ஈஸியான வேலை அது. சரி, இப்போது நம்ம எம்ஜிஆரையும் விஜயும் கம்பேர் பண்ணி பேசியாச்சு, விஜயகாந்தையும் கம்பேர் பண்ணி பேசியாச்சு. அடுத்தது சீமான் அவர் செய்கிற பல விஷயங்களில் எனக்கு உடன்பாடு இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் சீமான் கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், மிகப்பெரிய விஷயம் இல்லைங்களா, நான் யார் கூடவும் கூட்டணி சேர மாட்டேன். யார் மேலே ஒரு குற்றச்சாட்டுகள், குழலோ ஏதோ ஒரு குற்றச்சாட்டு இருக்கும், அவங்க யார் கூடவும் நான் வந்து கூட்டணி சேர மாட்டேன். திமுக கூட கூட்டணி சேர மாட்டேன், அதிமுக கூட கூட்டணி சேர மாட்டேன், காங்கிரஸ் கூட கூட்டணி சேர மாட்டேன், பிஜேபி கூட கூட்டணி சேர மாட்டேன். விஜய் கூட கூட்டணி சேரதில் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இது வரைக்கும், அதாவது சும்மா ஜோக்கு சொல்லுங்க, எந்த ஆம்பளை ரொம்ப நல்லவன் கேட்டால் இது வரைக்கும் அவன் பிறக்கலையே அவன் தான் நல்லவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் எந்த அரசியல்வாதி வந்து மேலே ஊழல் குற்றச்சாட்டு இல்லைன்னா இது வரைக்கும் அவன் பதவிக்கு வரலையும் அவன் மேலே தான் அந்த ஊழல் குற்றச்சாட்டு இல்லை. பதவியில் இருக்கிற எல்லா மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. அப்போது இவர் என்ன பண்ணுறாருனாக்கா, ஊழல் குற்றச்சாட்டு யார் பேரில் இருக்கோ அவங்க கூட நான் கூட்டணி வைக்க மாட்டேன். இது 1, சீமான். 2வது, இதுவரைக்கும் சீமான் இல்லைங்களா திரள் நிதி வாங்குறாரு, ஏமாத்துறாருலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா. திரள் நிதி கொடுக்குறாங்க இல்லையா, திரள் நிதின்றது டொனேஷன் தானே, அது யாரும் கம்பல் பண்ணி அது இவனை யாராவது மிரட்டி வாங்கினாரா? இவர் கேட்குறாரு, கொடுக்குறாங்க இல்லைங்களா. அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, மிஸ்யூஸ் பண்ணலன்றதுலாம் வந்து அது வந்து ஒரு சப்ஜெக்டிவான விஷயம் அது
இல்லைங்களா? இப்போ திரள் நிதி கொடுக்குறவங்க அதை வாங்கிக்கின்னு இவர் பெரிய வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னா, திரள் நிதி கொடுத்தவங்க இவர் பெரிய வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டாங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. ஸோ எனக்கு தெரிஞ்சு சீமானோ அல்லது அவர் சுற்றி இருக்கிற யார் மேலேயும் ஒரு எந்தவித ஒரு ஊழல் குற்றச்சாட்டோ எதுவுமே கிடையாது. ஆனால் விஜய்க்கு அப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். திமுகவை எதிர்க்கணும், திமுக மன்னராட்சியை வந்து அழிக்கணும் அப்படின்லாம் சொல்கிறவரு யாரை கூட சேர்த்துங்கிறாருன்னா, அதே திமுகவுக்கு 500 கோடி ரூபாய் டொனேஷன் கொடுத்தவர் சேர்த்து வச்சுங்கிறாரு. அவர் தான் இவருக்கு வியோகம் வச்சு கொடுக்குறாரு. எப்படி ஸ்டாலினை எப்படி கீழே இருக்கிறது? நேற்று ஸ்டாலினுக்கு 500 கோடி ரூபாய் எதுக்கு டொனேஷன் கொடுத்தாரு? ஸ்டாலின் தான் மன்னராட்சி இல்லை, எதுக்கு இந்த ஆதவ அர்ஜுனோட மாமனார் அங்கே 500 கோடி ரூபாய் டொனேஷன் கொடுத்தாரு? அப்போது சரி எங்கள் மாமனார் கொடுத்தாரு எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னா, அப்போ உன் மாமனாரே உன் வழி வரல, அப்போ நாட்டில் இருக்கிற மக்கள்லாம் எதுக்கு உன் வழிக்கு வரணும்? திமுக ஆட்சிக்கு எதிராக உங்கள் மாமனாரை உன்னால் திருப்ப முடியல. அவர் 500 கோடி ரூபாய் டொனேஷன் கொடுக்குறாரு திமுகவுக்கு. அப்போ நீ எப்படி பொதுமக்கள் மொத்த பேர் நீ வந்து திமுக ஆட்சிக்கு எதிராக உன்னால் வந்து மடையை மாற்றி எல்லாரும் இது பண்ண முடியும்? இதெல்லாம் ஊரை ஏமாத்துற வேலை. ஸோ கண்டிப்பாக வந்து ஆதவ் அர்ஜுன் வந்து இவர் விஜய் இதே ஆதவ் அர்ஜுன் சீமான் கிட்ட போய் நான் உங்களை கூட சேர்ந்துக்கிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக சீமான் சேர்த்து இருக்க மாட்டார். நான் திரும்ப சொல்கிறேன், நான் வந்து நாம் தமிழர் கட்சி கிடையாது. முதல்ல நான் எந்த கட்சியும் கிடையாது. நான் எனக்கு என்ன தோணுதோ அதை தான் பேசுகிறேன். என்ன டிஎம்கேன்னு முத்திரை குத்துறாங்க, இல்லை இந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் என்ன நாம் தமிழர் கட்சின்னு முத்திரை குத்துவாங்க, அது கிடையாது. நான் யாருக்கிட்ட நல்ல விஷயம் இருக்கோ அதை பற்றி பேசுகிறேன், யாருக்கிட்ட கெட்ட விஷயம் இருக்கோ அதை பற்றி பேசுகிறேன். ஆனால் உண்மையிலேயே வந்து சீமான் கிட்ட எனக்கு பிடிச்ச நிறைய பேர் சொல்லலாம், சார் அந்த விஜயலட்சுமி இஷ்யூ என்ன அதை நான் எம்ஜிஆருக்கு சொன்ன அதே விஷயந்தான். இப்போ அதே போல் இந்த இவருக்கு யார் ஹிட்லருக்கு சொன்ன அதே விஷயந்தான். அந்த அமெரிக்க அதிபர் பேர் மறந்து போச்சு, அவருக்கு சொன்ன அதே விஷயந்தான். பர்சனல் லைஃபு அதை விட்டுருவோம், அதை பற்றி நம்ம பேசக்கூடாது இல்லைங்களா? ஸோ ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மிக பிரபலமாக இருந்தார் சவுக்கு சங்கர் அப்படின்ட்டு. எனக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும். ஆரம்ப காலத்தில் அவருடைய பேச்சு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுவேன். நான் ஒரு தடவை என் நண்பர்கிட்ட கூட சொல்லியிருந்தேன், சார் சவுக்கு சங்கர் நான் பார்க்கணும், ஒரு தடவை நம்ம ஆஃபீஸ்க்கு வர சொல்லுங்கன்னு கூட சொல்லியிருந்தேன். அது ஏதோ ஒரு காரணத்தினால நான்லாம் இப்போ அடிக்கடி இங்கே இருக்கிறதில்ல, அடிக்கடி போயிடுறேன். ஸோ அவரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் போச்சு. ஆனால் எப்போ வந்து அவருடைய கொள்கையில் வந்து எனக்கு ஒரு மாறுபாடு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு அரசியல் தலைவர் வந்து ஒரு சினிமா நடிகையை வச்சுட்டுருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொன்னார் இல்லைங்களா? இது வந்து எதுக்காக நம்ம வந்து ஒரு அரசியல்வாதியோட பர்சனல் லைஃபுக்கு நம்ம போகணும், கரெக்டுங்களா? சரி, ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்காக பேசுகிறேன். இது நான் வந்து இதுக்காக பேசலை. யார் மேலேயும் ஒருத்தருடைய பர்சனல் லைஃப்பை பேசுகிறது எனக்கு உடன்பாடு இல்லாத ஒரு விஷயம் இல்லைங்களா? ஏதோ ஒரு நடிகைக்கு இந்த அரசியல்வாதி 50 கோடி ரூபா கொடுத்து வீடு வாங்கி கொடுத்துருக்கிறார் துபாயில் அப்படின்னு பேசினார் இல்லைங்களா? அவர் என்னுடைய நண்பர் ஒருத்தர் சவுக்கு சங்கர் சப்போர்ட் பண்ணி பேசுவார். அப்போ நான் கேட்டேன், ஏங்க ஒரு அரசியல்வாதி தன்னுடைய பதவியை துஷ்பிரயோகம் பண்ணி ஒரு நடிகையை பார்த்து நீ இலவசமாக வரணும் என் கூட சொன்னாதாங்க அது தப்பு, அது அதிகார துஷ்பிரயோகம். 50 கோடி ரூபாய் உண்மையில் ரொம்ப அதிகமான காசுங்க ஒரு நடிகைக்கு, அவ்வளோ கொடுத்து வாங்கி கொடுத்துக்கிறாருல, அப்போ அவர் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணல. ஸோ நீங்கள் வந்து பேசும்போது ஒரு கட்சி வந்து ஊழல் பண்ணுது, அந்த ஊழல் அதை கூட எப்படி பேசுகிறீங்கன்னாக்கா, இந்த ஊழல் பண்ணுறாங்க, அந்த ஊழல் பணத்தை எடுத்து இப்படி செலவு பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு ஒத்துப்பாங்க. ஒரு 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 நடிகையாக கூட ஒரு அரசியல்வாதிக்கு தொடர்பு இருக்குதுனாக்கா அதை பற்றி உங்களுக்கு என்ன வந்தது? அவர் செய்கிற வேலையை ஒழுங்காக செய்கிறார். ஒருத்தர் எம்எல்ஏவாக இருக்கிறார், நம்ம ஓட்டு போகிறோம், அந்த எம்எல்ஏ வேலையை அவர் ஒழுங்காக செய்கிறாரா? அவர் ஒரு பொண்டாட்டி வச்சுருந்தா நமக்கு என்ன, 2 பொண்டாட்டி வச்சுருந்தா நமக்கு என்ன? அப்போ நான் என்ன கேட்குறேன், ஒருத்தன் ஒரே பொண்டாட்டியாக கூட இருக்கிறான், நல்லவனாக இருக்கிறான் இல்லைங்களா, ஹிட்லர் மாதிரி. ஆனால் ஹிட்லர் மாதிரியே பண்ணான்னா ஓகேவா உங்களுக்கு? அப்போ அது லாஜிக் இல்லைல்ல. நம்ம வந்து ஒருத்தரை வந்து ஒரு இதுக்கு பண்ணோம். ஆனால் இதுக்காக வந்து அது என்ன சொன்னால் இந்த மாரல் கிரவுண்ட்ஸில் தப்புன்னு பேசலாம், அது வந்து வேறு விஷயம். ஒரு நாட்டுக்கே தலைவனாக இருக்கிற ஒருத்தன் ஒரு மக்களுக்கு வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசலாம், அது வேறு விஷயம். ஆனால் அதெல்லாம் பேசும்போது அதுக்கு நம்மக்கிட்ட சாட்சி இருக்குதா, சம்மன் இருக்குதா? எதுவுமே இல்லாமல் சும்மா வந்து போகிற போக்கில் இந்த பொண்ணை அவன் வச்சுக்கிறான், அந்த பொண்ணையுமே வச்சுக்கிறான் அப்படின்ற மாதிரி பேசுறது வந்து இப்போ டிவி ட்ராமாலாம் பார்த்திங்கன்னா, எந்த ட்ராமா பார்த்திங்கனாலும் இவன் பொண்டாட்டி அவனை கூட ஓடி போட்டா, அவன் பொண்டாட்டி அவனை கூட ஓடி போட்டா, அப்போ தான் கதையே வருது இல்லைங்களா? ஸோ அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நாகரிகமான ஒரு இது கிடையாது. ஸோ அதனால் அந்த சீமான் பேரில் இருக்கிற அந்த விஷயத்தை நம்ம விட்டுருவோம். அதை விட்டுட்டிங்கன்னா சீமான் பேரில் கொள்கை அளவில்
அவர் செய்கிறது ப்ராக்டிக்கலாக ஒர்க் ஆகும், ஒர்க் ஆகாது. அவருக்கு ஒரு எம்எல்ஏ கூட கிடைக்க மாட்டாங்க, ஒரு ஒரு மாநகராட்சி மேயர் கூட கிடைக்க மாட்டாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் கொள்கை அளவில் சீமான் மேலே ஒரு சிறிய குற்றச்சாட்டு கூட சொல்ல முடியாது. ஆனால் விஜய் அப்படி கிடையாது. ஆதவ அர்ஜுனாவை சேர்த்தது தனக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு நினைக்கிறாரு. அது உண்மையிலே ப்ளஸ் பாயிண்ட் கிடையாது, அது மைனஸ் பாயிண்ட் தான். ஏன்னா நடுத்தர மக்கள் எல்லாம் வந்து நம்மளை மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இப்படி தான் யோசனை பண்ணுவோம் இல்லைங்களா? ஒரு பக்கம் ஒருத்தனுக்கு 500 கோடி ரூபாய் கொடுத்துட்டு மறுநாள் அவனை கீழே தள்ளுறதுக்கு நான் வந்து எல்லா வேலையும் செய்வேன் அப்படின்னா, அப்போ இது எல்லாமே உள்ளுக்குள்ளே டீலிங் இருக்குது. என்ன டீலிங்கு? இவர் நம்மளை பார்த்து திமுக மன்னராட்சி அவர் ஒழிக்கணும்னு சொல்கிறாரு. இவர் மாமனார் பார்த்து சொல்லியிருக்கலாம்ல, அது மன்னராட்சி மாமா, எதுக்கு அவருக்கு 500 கோடி ரூபாய் டொனேஷன் கொடுக்குறீன்னு கேட்டுருக்கலாம்ல. ஏன் கேட்கல? அது வேறு ஏதோ டீலிங் அது அப்போது இல்லைங்களா? ஸோ இதை பிஜேபியா என்னது பாசிசம் பாயசம் எதுகை மோனையோடு பேசுவாங்க இல்லைங்களா? அது எழுதி கொடுக்குறது பேசுறது தான், சொந்தமாக ஒரு 5 நிமிஷம் பேசுறது கிடையாது. ஸோ இங்கே பாசிசத்துக்கும் பாயசத்துக்கும் 500 கோடி ரூபாய் டொனேஷன் கொடுத்துட்டு பாசிசத்துக்கு 500 கோடி ரூபாய் டொனேஷன் கொடுத்துக்கிறார் அவர் இல்லைங்களா? ஸோ அப்போது இதெல்லாம் வந்து ஒரு இது கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அவர் ஒரு சினிமா பாப்புலாரிட்டியை நம்பி நம்ம சிஎம் ஆகிடணும்னு கனவில் இருக்கிறார தவிர, அவருக்கு எம்ஜிஆர் விஜயகாந்த் மாதிரி ஒரு அடிப்படையால் ஒரு 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 மற்றவங்களுக்கு தான தர்மம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கிடையாது. ரெண்டாவது, சும்மா இதை வந்து ஒரு பிஜேபி ஆளுங்களாம் இதை வந்து ஒரு பெரிய அரசியல் ஆக்குவாங்க. அவர் சும்மா ஒரு ஜோக்குக்காக சொல்லுவாங்க. நான் இதை கிளைம் பண்ணிடுறேன், நான் வந்து எந்த ஒரு கடவுளையும் அவமதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் பேசலை. இது வந்து சும்மா ஒரு பேச்சுக்காக ஒரு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து ராமனை பிடிக்குமா கிருஷ்ணனை பிடிக்குமா அப்படின்னு கேட்டாக்கா, ஒருத்தர் சொன்னாராம், எனக்கு கிருஷ்ணர் தான் பிடிக்கும். எங்கள் ராமர் தாங்க ஒரு பொண்டாட்டி, ஒரு பெண்ணை தவிர வேறு யாரும் ஏறிட்டு பார்க்கல. கிருஷ்ணர் சுற்றி பல பெண்கள் இருந்தாங்க. ஆனால் வந்து அது எப்படிங்க உங்களுக்கு வந்து ராமர் பிடிக்கலன்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் பிடிக்குன்னு சொல்கிறீங்க? அப்போ அதுக்கு அவர் பதில் சொன்னாராம், ராமர் ஒரு பொண்டாட்டி தான் வச்சுருந்தாங்க, அந்த ஒரு பொண்டாட்டியை சந்தேகப்பட்டு தீக்குளிக்க சொன்னார். ஆனால் கிருஷ்ணர் அப்படி கிடையாது, பல பெண்கள் சுற்றி இருந்தாலுமே அத்தனை பேரை சந்தோஷமாக தான் வச்சுருந்தார். அவர் யாருடைய எந்த ஒரு பெண்ணுடைய மனமும் புண்படும்படி அவர் நடந்துக்கல. ஆனால் ராமர் என்ன பண்ணார்? சீதையை சந்தேகப்பட்டு, அதுவும் எவனோ ஒருத்தன் சொன்னான்ட்டு, உனக்கா சந்தேகம் வந்தால் கூட பரவாயில்ல, எவனோ ஒருத்தன் சொன்னான்ட்டு சந்தேகப்பட்டு தீக்குளிக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இதெல்லாம் வந்து அரசியலுக்கெல்லாம் போவேன்னா, இந்த பிஜேபி ஆளுங்கிறத பார்த்தாங்கன்னா இன்னும் பெரிய வம்பாயிடும். ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னாக்கா, எம்ஜிஆர் வந்து ஏதோ ஒரு மனம் கவர்ந்த நடிகை கூட இருந்தார்னு சொன்னாலுமே இல்லைங்களா, அவர் மனைவியும் சந்தோஷமாக தான் வச்சுருந்தார் இல்லைங்களா? ஆனால் இப்போ என்ன கேள்வினாக்கா, விஜய்க்கு அவர் மனைவி, அம்மா, அப்பா இவங்க எல்லாருமே வந்து முழு மனதோடு அவர்கிட்ட இருக்கிறாங்களா, முழு மனதோடு அவர் ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு கேட்டால் ஆன்சர் இல்லை இல்லைங்களா? ஸோ இப்போது நம்ம வந்து ஸ்டாலினை குறை சொல்கிறோம், உதயநிதி ஸ்டாலினை குறை சொல்கிறோம். ஆனால் கருணாநிதி உயிரோடு இருந்தால் ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போடுவார், ஸ்டாலின் உயிரோடு இருந்தால் உதயநிதி ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போடுவார். ஆனால் எஸ்ஏ சந்திரசேகர் விஜய்க்கு ஓட்டு போடுவாரா அப்படின்னு கேளுங்க. இதுக்கு நீங்கள் எஸ்ஏ சந்திரசேகர்கிட்டே கேட்கலாம் ஓப்பனாக இல்லைங்களா? ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் தன்னை சுற்றி இருக்கிற ஆட்களுக்கு இவர் செஞ்சது கிடையாது, மீடியாவுக்காக செய்கிறாரு அப்படின்றது ஒன்று. இவரோட சொந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து இவருக்கு இது பண்ணுவாங்களா. நான் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு யாரையும் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணலை இல்லையா? ஒருத்தர் சிகரெட் பிடிக்கிறாங்க, தண்ணி அடி, அதை பற்றிலாம் நான் பேசலை இல்லைங்களா? ஒரு சிலருக்கு வந்து ஒரு மனைவியாக கூட ஏதோ ஒரு இது இருக்கும், ஒரு நல்ல உறவு இருக்காது, இப்போ அதை பற்றி நம்ம பேசலை. ஆனால் ஒரு தந்தையார் கூட வந்து இருக்கிறது வந்து அது வந்து நம்ம பேசி தான் ஆகணும். ஏன்னா அவர் தந்தையார் தான் இவர் வந்து எல்லாமே முழுசாக உருவாக்கினவர். ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே அப்போ எந்த வகையில் பார்த்தீங்கன்னாலுமே வந்து எம்ஜிஆர் கூடவோ சீமான் கூடவோ விஜயகாந்த் கூடவோ விஜயால் கம்பேர் பண்ண முடியாது. சில கருத்து கணிப்புலாம் வருது. நான் இன்றைக்கி கூட நானே ஒரு ட்வீட் போட்டேன். அந்த ட்வீட்டில் வந்து யார் வீர தீர சூரன் அப்படின்னு போட்டதுக்கு ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக விஜய் தான் வர்றாரு.